ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புவனாஸ் ட்ரீம். நான் புவனா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற தி சென்னை சில்க் தாங்க வந்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெஸ்டிவல் சீசன்ஸும் இப்போ முடிஞ்சுதுங்க. சம்மர் ஆரம்பிச்சாச்சு, ஹெவி சம்மர் வரப்போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இனிமேல் இப்போ நம்ம பார்க்கணும். காட்டன் சாரீஸ் அப்படின்னாலுமே சம்மரில் உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஃபங்க்ஷனுக்கு நம்ம நார்மலாக ஒரு காட்டன் சாரியோ இல்லை நார்மலாக ஒரு ஜார்ஜெட் சாரியோ வேர் பண்ணிட்டு போக முடியாது இல்லையா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிஷ்யூ காட்டன் சாரீங்க. சாரீ ரொம்ப கிராண்டாக இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனல் வேர் மாதிரியே சொல்லலாம். ஸோ அதான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன், இது எல்லாமே நியூ அரைவலுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாரீ 795க்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாரீ பார்த்தீங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து சாரீங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாருங்களேன், நாட் போட்டு வச்சுருக்காங்க. நான் தான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணதே. ஆக்சுவலாக என்னால் ஓப்பன் பண்ண முடியல, பட் அதுக்கு நிறைய சாரீஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம அடுத்தது காட்ட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கோல்டு ஷேடில், உங்களுக்கே தெரியும் டிஷ்யூ காட்டன்னா நல்ல ஒரு கோல்டு ஷேட் இருக்கும். அதில் உங்களுக்கு பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லான சாரீஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் பேஸ் எல்லா சாரீஸ்க்குமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரே பேஸில் இருக்கும், கோல்டன் பேஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டன் ஷேட் தான். ரொம்ப அழகாக இருக்குது. 695க்கு இந்த சாரீங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க் அண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஜரி பார்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கொடி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. பல்லு பார்த்திங்கன்னா இந்த பார்டர் மாதிரி ஒரு மாதிரி பீச்சிஷ் பிங்க்கில் உங்களுக்கு ஒரு கோல்டன் பிங்க் சேர்ந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா, ப்ளவுஸை பார்த்திங்கன்னா மடிக்கும் போது உள்பக்கம் வச்சு மடித்து வச்சுருக்காங்க. என்னால் உங்களுக்கு ப்ளவுஸை காட்டவே முடியல. ப்ளவுஸு இதில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் இருந்ததுங்க. நல்லா குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி அழகான ப்ளவுஸு. ஸோ ப்ளவுஸை காட்டலாமேன்னு ஒரு சாரிக்கு நான் ரொம்ப தின்னானே. இதான் ப்ளவுஸ். ஆக்சுவலாக ஏதோ முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன். இதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும், பார்டரோட வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா சாரீஸுமே ஒன்று ஒவ்வொரு டைப்பாக யூனிக்காக பண்ணியிருக்காங்க. டிசைனிங் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாமே வைப்ரண்ட்டுங்க. நான் சும்மா ரேண்டமாக தான் எடுத்து காமிக்கிறேன். செம்ம வைப்ரண்ட்டான சாரீஸ் தான் எல்லாமே. அடுத்து இது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இது வந்து ஒரு க்ரீன் பேஸில் 695. எல்லாமே ஒரே ப்ரைஸும் கிடையாதுங்க. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா 795 இருந்தது, சிலதெல்லாம் 695 மிக்சடாக தான் இருந்தது. ஸோ இதில் பாருங்கள் நல்லா க்ரீன் பேஸில் உங்களுக்கு மல்டி கலரில் உங்களுக்கு அழகாக பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி பிரிண்ட் பண்ண மாதிரி பியூட்டிஃபுல் சாரீ. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஃப்ளாரல் ப்ளவுஸு இந்த மாதிரி தாங்க ஒரு சாரியில் ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அதான் நான் சொன்ன மாதிரி என்னால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. ப்ளவுஸில் உள்ளே நல்லா மடித்து வச்சுட்டாங்க. ஸோ சாரியை நான் சிங்கிளாக ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எல்லாம் தரவாக பார்க்க முடியும். பட் அது பாசிபிள் கிடையாது இல்லையா. அதனால ஜஸ்ட் உங்களுக்கு இது மட்டும் காட்டுறேன். இதான் ப்ளவுஸ் ஃபுல்லாக ரோசஸ் போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு இந்த சாரி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக காட்டன் நினச்சிக்காதீங்க, அப்படியே ஸ்டிஃப் காட்டன் அப்படின்னா நினச்சிக்க வேணாம். இது அப்படியே ரொம்ப ஃப்ளோயியாக இருக்கும். நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ப்ளீட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அடுத்து 695க்கு இந்த ஒரு சில்வர் கலரில் மல்டி கலரில் உங்களுக்கு டிசைன் பண்ண மாதிரி சாரீங்க. இந்த சாரீ தான் சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. என்னோடய ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப வித்தியாசமான ஒரு சாரீ, பெயிண்டிங் சாரீ மாதிரி இருந்தது. உங்களுக்கு டிஷ்யூ சாரியில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு சில்வர் சரியில் பேஸ் கொடுத்து நல்லா ஷைனியான ஒரு காட்டன் சாரி, சாஃப்ட் காட்டன், அதாவது நல்ல உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான ஒரு காட்டன்னு சொல்கிறேன். இது வந்து அப்படியே ஸ்டிஃப் காட்டன்லாம் கிடையாது, ஃப்ளெக்சிபிளாகவே இருந்தது. 695 இதோட ப்ரைஸு. ஸோ ப்ளவுஸ் ஃபுல்லாக அந்த லீவ்ஸ் போட்ட மாதிரி தான் ப்ளவுஸ் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரீ பார்க்குறதுக்கு. எனக்கு பர்சனலாக எல்லா சாரியை விட இது என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் உங்ககிட்ட நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே காமிச்சேன். குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி மல்டி கலர் ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி ப்ளவுஸ் இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த செக்ஷனை விசிட் பண்ணாமல் போயிடாதீங்க. இது டிஷ்யூ காட்டன் சாரீ செம்மையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த ஒரு வைப்ரண்ட்டான ஷேட் 795. பார்த்தீங்களா, இத்தனை நம்ம 695 பார்த்தோம், இது 795. மேபி அந்த குவாலிட்டிலேயோ இல்லை ஒரு டிசைன்லேயோ டிஃப்ரென்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல கோல்டன் கலரில் உங்களுக்கு நல்ல ஹைபிஸ்கஸ் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரீங்க. ரொம்ப சிம்பிளாக எலிகெண்ட்டாக நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்தது இதுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 695. இதில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல்லாக க்ரீன் பேஸில் உங்களுக்கு மல்டி கலரில் இருக்குது. ஆக்சுவலாக இது நாட் போட்டு வச்சுருக்காங்க, ஓப்பன் பண்ண முடியல ஃபுல்லாக, அதனால் ஓப்பன் பண்ணல. இது பார்த்தீங்கனாலும் 695
ஃபேக்கான சாரீ தான். நல்ல ஒரு ஆஷ் கலர் ஒரு க்ரீன் கலர் கூட சொல்லலாம், டார்க் க்ரீனில் ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க் அண்ட் கொடி பேட்டர்ன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல் சாரின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் க்ளோஸ்அப்லேயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ பர்சனலாக எனக்கு இந்த டிஷ்யூ காட்டன்னா ரொம்ப பிடிச்சிதுங்க. நல்லா அழகாக அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த டிஷ்யூ பேட்டர்ன் சாரீ. அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளாரல் பிரிண்ட் 795க்கான கலெக்ஷன். ஸோ அதில் பியூட்டிஃபுல்லான டசல்ஸ் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது சாரீ பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க சாரீ ஒன்று. அடுத்தது பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ஷேட்ஸில் தான் இருக்குது. ஸோ அடுத்தது இது பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க டிசைன்ஸ் மட்டும் காட்டலான்னு சொல்லி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கனால 795. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரான்ச் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃப்ளாரல் டிசைன், ஒன்று வந்து லீஃப் டிசைன். இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் பிரான்ச்சோட ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி லீவ்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்ம அழகாக இருந்தது. எனக்கு எப்படிடா இவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல அழகான பிரிண்டட் சாரீஸுங்க இது எல்லாமே. நிஜமாக நம்ம போனால் இது எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 795 நல்ல ஒரு மல்டி கலரு. பட் இது நாட் போட்டு வச்சுருக்காங்க, நம்மளால் அது கண்டிப்பாக கட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ நான் அதை பெருசாக இது பண்ணிக்கல. அதுக்கு ஓப்பன் பண்ண சாரீஸே நிறைய இருந்துச்சு அதனால். ஸோ அடுத்து இது பாருங்கள் 795க்கான சாரீ ஒரு மிக்ஸ்டு கலரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த சாரீ பாருங்கள் நல்லா க்ரீன் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்காக கொடுத்து அந்த பார்டர் பாருங்கள் மைல்டாக ஒரு பிஸ்தா க்ரீனில் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். உள்ளேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கொடி பேட்டர்னில் கொடுத்து ரொம்ப ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய சாரீஸ் பார்த்திங்கன்னா இங்கே சூப்பரான கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்குங்க. எல்லாமே நியூ அரைவல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த சாரீங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கலர் சாரீ 695க்கான கலெக்ஷன் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க்கில் அட்டகாசமாக இருக்குது. ஸோ அடுத்ததும் அதே சேம் கலர். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்த எல்லா சாரீஸுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். ஸோ அடுத்தது இது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. நல்ல டார்க் க்ரீனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி. இது வரைக்கும் கொடி பேட்டர்ன்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் தான். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் இருக்க டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த பஞ்சில் இந்த ரோஸ் பஞ்ச் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சாரியை விட்டு எனக்கு அடுத்த சாரிக்கு வர மனசே வரலங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது சாரீ. நான் சொல்கிறது டிசைன் மட்டும் இல்லை, அந்த ஸ்டஃப் எல்லாமே தான். ஸோ இன்றைக்கி நிறைய கலெக்ஷன் டிஷ்யூ பேட்டர்னில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய புது கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. இது வரைக்கும் நீங்கள் அதிகம் பார்க்காத ஒரு கலெக்ஷன்ஸ் டிஷ்யூ காட்டன் சாரீஸ் அப்படின்னு நீங்கள் போனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து காலேஜ் கேர்ள்ஸ்க்கும் நல்லாயிருக்கும், பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அந்த டைப் ஆஃப் சாரீ தான். ஸோ வேர் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். முக்கியமாக ஃப்ளோயியாகவும் இருக்கும். அதாவது சாஃப்ட் காட்டன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.